அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைவன் கொட்டி, தமிழ கொட்டி, வீர கொட்டி, வெற்றி கொட்டி. என்னங்க விக்ரவாண்டி பக்கம் போயிருந்தீங்க போல? ஆமா, டவுல தூக்கி போட்டதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே உள்ள. ஓ, நீங்க தான் அந்த போன்ல வர வந்துச்சு. நான் தான் சொன்னேனா, அதுவும் நம்புங்க. டிவிகேவோட விஜய் அவர்கள் மாநாடு ஒரு வழியா நடந்து முடிஞ்சிடுச்சு விக்கிரவாண்டியில. ஆமா, விக்கிரவாண்டின்னு அப்படி சும்மா சாதாரணமா சொல்லாதீங்க. வி சாலை, வியூக சாலை, வெற்றி சாலை, விவேக சாலைன்னு அப்படி சொல்லுங்க. சரிங்க, ஏதோ ஒரு பாடசாலை. என்னங்க நீங்க இப்போ பேரு, அப்போ அந்த ஊர் பேரே மாறிடுச்சா? மாநாடு சாலைன்னு வச்சிருங்களேன். இனிமேல் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கப்பா அடுத்த ஸ்டாப்? அதோ அந்த மாநாடு சாலை, அங்க நிறுத்துங்க. அந்த பஸ் ஸ்டாப் தான். வரப்போற காலத்துல ட்ரெயினே வந்து அங்க நிறுத்த போறாங்களாமா. அப்படியா? சரி, ஏதோ சொல்றீங்க. ஒரு வழியா மாநாடு நடந்து முடிஞ்சிடுச்சு. நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்னங்க நடிகர்னு மறுபடியும் அதவே சொல்றீங்க? தாவேகா தலைவர் அப்படியும் சேர்த்து சொல்லணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு, அதானங்க? ஆமாங்க. சரி சரி, விஜய் அவர்கள் எப்படி என்ட்ரி கொடுத்தாரு? அவர் நாளைய தீர்ப்புல என்ட்ரி கொடுத்தாரு. ஏங்க அரசியலா சொல்லுங்க, எங்க படத்துக்கு போறீங்க? அரசியலாவும் நாளைய தீர்ப்பு தான். சரி, நாளைக்கு வரும், நாளைக்கு தீர்ப்பு வரும். அந்த இது ஒரு 800 மீட்டர் ஒலிம்பிக்ஸ்ல ஓடி இருந்தா கோல்டு மெடல் வாங்கியிருப்பார் போல. அதாவது டக்குனு தொண்டர்களை மீட் பண்ணணும், ஒரு ஹாய் சொல்லணும், பாய் சொல்லணும், வணக்கம் வைக்கணும் அப்படின்ட்டு அப்படியே போறாரு. போற வழியில சைடுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே வணக்கம் சொல்றதை தாண்டி அந்த துண்டு இருக்கும் இல்லையா, தாவேகாவுடைய அந்த கலர் துண்டு, அதெல்லாம் அப்படியே வீசுறாங்க. இந்தாங்கண்ணா இந்தாங்க, புடிங்க புடிங்க. அந்த துண்டு உங்களுக்கு புரியலையா? தொண்டர்கள் இதயத்தை துண்டு துண்டா தூக்கி போடுறாங்க. அதனால அவர் எடுத்துட்டாரா? அண்ணன் கேட்ச் பிடிக்கிறாரு. அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படியே அந்த மாலை மாதிரி போட்டுட்டே போறாரு. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் வேகத்துல ஒரு தொண்டரு போனையும் தூக்கி வீசிட்டாரு. போன செல்ஃபி எடுக்கிறதுக்கா இருக்குங்க போனு? இல்லங்க, துண்டோட சேர்த்து போனை வீசிட்டாரு. சரி, அப்புறம் ஆனா என்ன பண்ணிட்டாரு விஜய் அவர்கள், அதை பார்த்துட்டு என்னப்பா போன்லாம் போடுறீங்க அப்படின்னு எடுத்து கரெக்டா மறுபடியும் வீசிட்டு போறாரு. செல்ஃபி எடுத்தா தட்டி விடுற காலத்துல எடுத்து குடுக்குறாரு, பெரிய விஷயம் தானே. அப்புறம் யாருங்க அவர் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காரு? மிலிட்டரி ட்ரெஸ்ல வர்றாரு. வந்து அப்படியே விஜய் அவர்களுக்கு சல்யூட் அடிக்க அவரும் அப்படியே சல்யூட்லாம் அடிச்சுட்டு அங்க ஒரு சீனும் நடக்குது. அப்படியே அந்த ரேம்ப் வாக் எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடியும் போயிடுறாங்க. ஓகே, அப்புறம் ஒரு 100 அடி உயரம் கொடி கம்பம் நட்டாங்கல்ல, அதுல வந்து கொடி ஏத்தி இருக்கிறாரு. எப்படி எப்படி? கையில எல்லாம் இல்ல. விஜய் அவர்கள் தன்னுடைய உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி என்னங்க அப்பா அம்மாவை போய் ஆசீர்வாதம் நீங்க மறந்துடலாமா? அதெல்லாம் மறக்கலங்க. அவர் எப்படி மறக்காம போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு? அது மாதிரி இந்த மாநாட்டுக்கு பேச்சை தொடங்குவதற்கு முன்னாடி கீழே அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஓகேம்மா நம்ம பண்ண போறோம் இந்த மாதிரிலாம் வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டு மேல வராரு. அதுக்கப்புறம் தான் உரை தொடங்குகிறது. உரை துவங்கும் பொழுது விஜய் அவர்கள் முதல்ல என்ன வார்த்தை பேசுறாரு? வணக்கம்மா. வணக்கம்ங்க. ஹாய் தோழாவா? இல்ல. நண்பா நண்பீசா? இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு குழந்தை முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும். ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும்? முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? குழந்தை கிட்ட எதை கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவழ வெள்ளந்தியா சிரிக்க மட்டும் தானே தெரியும். அது உணர்ந்து அந்த சிலிர்ப்ப சிலாகிச்சு வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு உணர்வோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். சோ அந்த குழந்தை ஒரு பாம்பை பார்த்துருச்சு. என்ன பண்ண குழந்தை? கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? இங்க அந்த பாம்பு தான் அரசியல். அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க அந்த குழந்தை அந்த பாம்பை பிடிச்சி விளையாடுதான் பாருங்க. விளையாடி பயமறியா குழந்தை அரசியலுக்கு வந்திருக்குன்றத ஒரு ஓமையா வந்து சொல்லியிருக்கிறாப்ல. அதாவது இனி வந்து நோ கோயிங் பேக், நோ ரிட்டர்ன் பேக். அது அப்படி
புடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்துட்டாரா, அரசியல் குழந்தையா வந்துட்டாரு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ண போறாரு அப்படின்றத விவரமா சொன்னார். At any cost, no truce and no compromise in our political war. நம்மளோட அரசியல் போரில், கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிறுத்தத்துக்கோ எப்போதும் இடமில்லை. அதுக்காக நாம் இந்த வெறுப்பு அரசியல் எப்பவும் கையில் எடுக்க போறதே இல்லை. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா, என்ன நண்பி, சாரி என்ன தோழா, என்ன தோழி, நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள், நம்மளோட இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள். அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் போட்டுக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. இது ரைமிங்லாம் பாசிசம் பாயாசம் அப்படின்லாம் வர ரைமிங்லாம் சொல்றாரு. பாசிசம் பாயாசம் நல்லா இருக்கா கேட்க? ஓகே, அவ்வளவுதான். அது ஏன் ஆராய்ச்சி பண்றீங்க? தொண்டர்களே கிளாப் பண்ணிட்டாங்கல்ல. இல்லங்க டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் மாநாட்டுல பயங்கரமா பேசி இருக்காரு அப்படின்னா என்னென்ன பேசி இருக்காரு, எப்படி இருக்குது அப்படின்னு டீகோட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டீகோட் பண்றாங்கல்ல. அவர் ஒரு சில விஷயத்தை டீகோட் பண்ணி சொன்னார். என்ன விஷயம்? இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. ஒரே நிமிஷம் சாரி ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க, புடிச்ச பாயிண்ட். இது ஒரு அரசியல் அணுகுண்டு. எஸ், இட்ஸ் a political bomb. நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. தவிக தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டுல இந்த மாதிரி விஷயங்களா பேசி முடிச்சாச்சா? அப்படியே இந்த பக்கம் ஓபன் பண்ணா ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கிற கட்சி எல்லா கட்சியும் பதில் சொல்லணும்ல. பதில் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்த பத்தி தானே அவர் அப்படியே டச் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படியே மினிஸ்டர் ரகுபதி அவர்களும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா அவர் என்ன ஏ டீம் பி டீம், இது வரைக்கும் பல அரசியல் கட்சிகளுடைய ஏ டீம் பி டீம் பார்த்திருக்கிறோம். இது பாரதிய ஜனதாவுடைய சி டீம். இப்போ யூஸ்வலா வந்து ஏடிஎம்கே சொல்லுவாங்க, அவங்க பிஜேபியோட வந்து ஏ டீமுங்க பி டீமுங்க அப்படின்னு. ஒரு சி டீம்னா இவரும் ஒரு பெரிய கட்சி போல நினைச்சுக்கிறாங்களோ? நினைச்சுப்பாங்க. அதான் அதையும் தான் கேக்குறாங்க. என்னங்க அதிமுக பத்தி விஜய் அவர்கள் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு மினிஸ்டர் ரகுபதி அவர்கள்கிட்ட கேட்க, அவரு அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. எனவே அங்கே இருக்கிற தொண்டர்களை இழுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். எனவே பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கு வலுவூட்டுகின்ற வகையிலே அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லையே தவிர, பழுத்த மரத்தின் மேலதான் கல்லடிப்படும். அது என்ன மரங்க? பழுத்த மரம். இந்த மாமரம் கேள்விப்பட்டிருக்கேன், வேப்பமரம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பழுத்த மரம் அதில் தான் கல்லடிப்படும். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தாக்கி பேசினா தான் மக்கள் மன்றத்தில் ஏதாச்சும் போய் பேச முடியும். தமிழ்நாட்டு அரசியலிலே அண்ணா, தலைவர் கலைஞர், பெரியார், அதை போல இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தளபதி. ஆனா பாத்தீங்கல்ல, டிவிகே மாநாடுக்கு இவ்வளவு இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, ஒட்டுமொத்த இளைஞர்களும் அங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எங்க மாநாட்டை பாத்தீங்களா, இளைஞர் மாநாடு நடந்துச்சு, இளைஞரணி மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா? எத்தனை அடிங்க அது? அதாவது எங்களுடைய இளைஞரணி மாநாட்டை பார்த்திருப்பீர்கள். அதற்கு வந்தவர்கள் முழுக்க இளைஞர்கள் தான். 1500 மீட்டர் நீளம், 1500 அடி நீளம், 1000 அடி அகலம் போட்ட பந்தலிலே அந்த பந்தல் நிரம்பி வழிந்து ஏறக்குறைய அன்றைய கணக்குப்படி 5 to 7 லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள். அதிலே 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள். ஓவராலா என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காரு இந்த மாநாட்டுக்கு? என்ன சொல்றாரு? ரேட்டிங்கா? ஒட்டுமொத்த மாநாடே சினிமா ஷூட்டிங் மாதிரின்னு சொல்லிட்டாரு. ஓ, பிரம்மாண்ட ஷூட்டிங். எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்தது வந்து ஒரு மிக பிரமாண்டமான சினிமாவுக்கான மாநாடு. திமுக சொல்லிட்டீங்க, அதிமுகல இருந்து யார் பேசியிருக்கிறா? முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள். எங்க சட்டமன்றத்துல ஃப்ரண்ட் சீட் அவருக்கு தான். அதை மென்ஷன் பண்ணுங்க, போராடி வாங்கினாங்களே. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் விஜய் அவர்களுடைய வருகை குறித்தும் பேசியிருக்கிறாரு. நேற்று நடைபெற்ற அந்த மாநாடு என்பது ஒரு சிறந்த துவக்கம், கிராண்ட் ஓப்பனிங். பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற விழா. புரட்சி தலைவரை
சுட்டிக்காட்டியது புரட்சித் தலைவரால் துவங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரட்சித் தலைவரை வழிகாட்டியாக கொள்கையாக ஏற்றுக்கொண்டதை நம்மளால் மகிழ்ச்சி. ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியா? ஏன் காசு போட்ட நடுவில் எடுக்க முடியாதா? ஏங்க ஏடிஎம்கேல அந்த ஓட்டு இருக்குல்ல, 52 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஃபிக்ஸட் டெபாசிட்னு கேட்டுப்பட்டீங்களா? ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், இது மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி நிரந்தர வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப ஏன் முன்னாடி தோத்தாங்களா இப்போ சட்டமன்றத்தில்? டெபாசிட் போடுறவங்களா கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க, அதனால பேங்க் திவால் திவால். அப்புறம் ரகுபதி அவர்கள் கருத்துக்கும் அண்ணா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதுதான் தம்பி சொல்றேன். அவர் ரகுபதி அதிமுக இருந்தவர் தானே, அவரே அதிமுக வாக்கு வங்கியில ஒருத்தர் தானே. கால ஓட்டத்துல காணாம போயிடும் அவங்க எல்லாம். டிவிகே மாநாட்டில் விஜய் சொன்னார்ல, அது மாதிரி சவுண்டா ஆக்ரோஷமா அனல் பறக்க அங்க பேச மாட்டோம். அது என்னவோ சீமானன சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவரு உங்களையுமே விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. என்ன உங்களையும் நினைக்கிறேன் நான். என்ன சொல்றாருன்னா, மேடைக்கு மேடை ஊன்னு சொன்னா மட்டும் புரட்சி செய்திட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அரசியல்வாதியை சொல்றாரு? இப்ப ரொம்ப ஆர்வமா பேசக்கூடியது நீங்க தான். உங்களை அவர் சுட்டி காமிட்டு நீங்க தம்பி தம்பி தூக்கி வச்சீங்க. முதல் நாள் எப்படி பேசிட்டாரு? இல்ல ஒரு நிமிஷம் சொல்லட்டும். அப்படி சொல்றாருன்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆனா இவ்வளவு பேர் அங்க வந்திருக்கிறாங்க இளைஞர்கள். அண்ணனுக்கு கொஞ்சம் வாதிப்போ இதுக்குள்ள வருத்தம் இருக்கும். ஏன்னா அவர் வேற தம்பி தம்பின்னு பாசமா சொல்லிட்டு இருந்தாரு. டிவிக்கே தன்னோட கொள்கையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரே போடா போட்டாரு. திராவிடம்லாம் பேசிட்டார்ல. அவருடைய கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர் எதிரானது. நாங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை, அது வேற இது வேற. இப்போ அண்ணன் சீமன் அண்ணன் நின்று பதில் சொல்றாரு, நின்று பேசுவாரு. அது சொல்றாரு, இனிமே அவர்கிட்ட விஜய் தம்பி கிட்ட ஒரு கொஸ்டின்லாம் கேட்டா நின்று பதில் சொல்லணும். நான் சொல்றேன் பாருங்க, நின்று பதில். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இவ்வளோ கேள்வி என்ற கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லி விளக்கம் சொல்ல தெரியணும். ஒரு பிரச்சனைனா பிரச்சனைக்கான வேறு தெரியணும், அதுக்கு தீர்வு தெரியணும். அப்புறம் என்னங்க கூட்டணி வைக்கிறது ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? நாம் தமிழர்ல நோ இது வரைக்கும் ஏதாவது நாம் தமிழர் நோ இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்க. நான் தனிச்சு போட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். பல தொகுதிகளில் இப்போ பாருங்க, என் தங்கச்சி பக்கத்தில் இருக்கிற அன்பரசியெல்லாம் எந்த தொகுதிப்பா? வடக்கு தொகுதியில் போட்டிடுது. சரி, திமுகவிலிருந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் விளக்கம்லாம் கொடுத்தாரு. திமுகவிலிருந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாரு? அதாவது இந்த கூடுகின்ற மேகங்கள் கலைகின்றது போல் கூடி கலைகின்ற மேக கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கை சார்ந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட புயல், மழை, வெள்ளம் வந்தாலும் அனைத்தையும் மேற்கொண்டு அந்த கடல் அலை முரணாக இருக்கின்ற போது கூட அதை நேர்த்தியாக கரைக்கு செலுத்துகின்ற மாலுமி எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்ற வகையில் எந்த சக்தியாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. இதுவே பதிலாக வச்சுங்க. நன்றி, வணக்கம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய, ஆனால் எவ்வளோ பெரிய மேகமாக இருந்தாலும் காகம் இந்த மேகத்தை கிழிச்சுக்கிட்டு போவோங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா நீங்க? ஸோ அந்த மாதிரி இருக்கு. பதிலாம் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு திரும்பிட்டு அதெல்லாம் தலைவர் தானே முடிவு பண்ணுவாரு. இன்னும் 1.5 வருஷம் இருக்குமா? பார்க்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், திறமையான மாலுமி எங்க கப்பலுக்கு இருக்காரு, எதுவும் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டா சொன்னா பதில், நேரடி பதில். திரும்பி சொன்னார்னா ட்விஸ்ட் பதிலா, திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய பதில். அப்படியா? அந்த மாதிரி ஒரு இருக்கு. சொல்லிட்டு ஓகே ஃபைன், இதுதான் எங்களுடைய கருத்து, நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு போயிட்டு. இந்தியாக்கே மெயின் வந்திருக்கிறாரு, முக்கியமான ஆளு ஸ்பெயின். எப்படி? அது குஜராத்தியில் போட்டு தமிழில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணேன் நான். ஸோ என்னன்னா, குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. எதற்கான ரோட் ஷோ அப்படின்னா, ஸ்பெயின் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. குஜராத்தில் ஒரே வரவேற்புனா பார்த்துக்குங்களேன். அந்த பூ போட்ட காரு, சைடில் கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும்ல, எல்லா கலை நிகழ்ச்சி டான்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கேரளா டான்ஸ் இருக்குது, மராத்தி டான்ஸ் இருக்கு, எல்லா டான்ஸு. அவருக்கு ஹாய் ஹலோலாம் செல்ஃபிலாம் எடுத்துட்டு எதற்காக குஜராத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு ஏர்கிராஃப்ட் ரெடி பண்ண போறாங்கங்க. அதுக்காக அந்த பார்வையிடுவதற்கு. ஆமா, இனிமே வெளிநாட்டு நம்ம போய் ரஃபேல் ஜெட்லாம் வாங்க வேணாம், இங்கே வாங்கிக்கலாமா? ஏர்பிளைன் நம்ம குஜராத்லேயே செஞ்சுருவோம். என்னத்துக்காக நம்ம அங்கே போயிட்டு அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஸ்பெயின் பிரதமர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு, இப்போ நம்ம 2 பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கு, அதை மேம்படுத்தும் வகையில் இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க.